சென்னையில் திமுகவிற்கு எதிராக பேட்டியளித்தவரின் வீடு புகுந்து அவரது சகோதரியின் ஆடைகளை கிழித்து திமுக ரவுடி கும்பல் அட்டூழியம். திராவிட மாடலுக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் மீது திமுக ரவுடிகள் வீடு புகுந்து தாக்குதல் நடத்துவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஜனநாயகம் செத்துப்போய் விட்டதாக வேதனை. தமிழ்நாடு விரோத திமுகவின் ஊழல் ஆட்சி தோல் உரிக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. திமுகவின் ஊழல் ஆட்சி தோலுரித்து மக்களின் பேராதரவோடு அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடும் எனவும் ட்வீட். திமுகவின் வரலாற்று பிழைகள் அதிமுக பாஜக கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும். ஸ்டாலின் ஓட்டிய திரைப்பட ரீல் முடியும் நேரம் வந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ட்வீட். தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதை மேற்கோள் காட்டிய பொதுச் செயலாளர், இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டுவிட்டதாக விமர்சனம். மணிப்பூர் பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் மீது இருந்ததா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பெண்கள் பாதுகாப்பை குடிதோண்டி புதைத்த உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது எனவும் பொதுச் செயலாளர் காட்டமான கேள்வி. நீட் என்றால் என்ன, அதனை இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தியது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உச்ச நீதிமன்றம் வரை வாதாடி நிலைவரச் செய்தது எந்த கூட்டணி என்றும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் என்றும் பொதுச் செயலாளர் காட்டம். விடியா திமுக அரசின் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வரும் 16ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. தமிழகத்தில் வரும் தேர்தலில் திமுகவின் மோசடி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மீதான தாக்குதல் குறித்து தேர்தலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். மதுபான கொள்ளையில் நடைபெற்றுள்ள 39,000 கோடி ஊழல் உள்ளிட்டவை குறித்து முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆவேசம். डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ईएल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब, रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम. इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए. तमिलनाडु की जनता स्टालिन और उदयनिधि से एक करप्शन का जवाब मांगती है. மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் பிரச்சனையை திமுக கையில் எடுக்கிறது. தமிழ் தமிழ் என கூறும் திமுக மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं
और डिलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பொது செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுவோம். தொகுதி பங்கீடு குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் பாஜக ஒருபோதும் தலையிடாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. தீய சக்தி திமுகவை விரட்டி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றி பெறும். பாஜக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய சகாப்தத்திற்கு அடித்தளம் அமைக்க அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றுபட்டுள்ளது. வலுவான பிரகாசமான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதியான தீர்மானத்துடன் முன்னேறுகிறோம் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற இரவு விருந்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. இரவு விருந்திற்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அஇஅதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதர கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றத்தின் உச்சங்களுக்கு கொண்டு செல்வோம் என ட்விட்டரில் பதிவு. மாமனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் ஓர் அரசை நாம் உறுதி செய்வோம். தமிழ்நாட்டின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் திமுகவை வீழ்த்துவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவு. ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியமானது. அதனை நமது கூட்டணி செய்து முடிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 16 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சம். சென்னை அண்ணா நகரில் காப்பகத்தில் தங்கி படித்து வந்த 17 வயது சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லை தந்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல தமிழ்நாட்டில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இருவேறு இடங்களில் 17 வயது சிறுமிகள் இருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற கொடூரம். 2 சிறுமிகளும் கர்ப்பமான நிலையில் தலைமறைவாக உள்ள சந்துரு மற்றும் வினீத் ஆகியோருக்கு வலைவீச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறிய நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் காத்திருந்த அவலம். பெண்ணை கர்ப்பமாக்கிய நபர் தலைமறைவான நிலையில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒன்றிய ஆணையாளர் மற்றும் உதவியாளர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அரசு ஊழியர்கள் நினைப்பதால் இது போன்ற அவலங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மூதாட்டியை மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 21 வயது இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மதுபால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதுடன் பாலியல் குற்றங்களும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் பொதுக்கூட்ட மேடையில் பெண்களை அவதூறாக ஹிந்தி பாடலை மேற்கோள் காட்டி பாடிய அமைச்சர் ஏவா வேலு. பொன்முடிக்கு எதிராக பொங்கிய கனிமொழி ஏவா வேலுவுக்கு எதிராக பேசுவாரா என மக்கள் கேள்வி. சிவன் கோயிலையும் வைஷ்ணவ கோயிலையும் போய் சோனிக்கே பீச்சே பீச்சே ஜோனிக்கே பீச்சே பீச்சேன்னு பாட முடியுமா? நல்ல யோசனை. சிவன் கோயிலையும் வைஷ்ணவ கோயிலையும் போய் சோனிக்கே பீச்சே பீச்சே ஜோனிக்கே பீச்சே பீச்சேன்னு பாட முடியும். சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண் குறித்தும் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழக பெண்கள் கோரிக்கை. அரசியல் சாசன சட்டத்தை மீறி பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் அவரை ஸ்டாலின் பொத்தி பொத்தி பாதுகாப்பது ஏன் என மக்கள் கேள்வி. வக்கிரம் கலந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வலியுறுத்தல். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளான கருத்துக்களை கூறிவரும் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் தயங்குவது ஏன் எனவும் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மதுவுக்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் வெட்டியாக சுற்றித் திரிந்ததை கண்டித்த தந்தையை வெட்டி கொலை செய்த மகன். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். சேலம் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவதைப் போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் அம்பலம். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் இளைஞர்களை சீரழிக்க விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.5 கிலோ கஞ்சா சிக்கியது. தொழிலாளர்கள் இளைஞர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் சிக்கினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து தேனிக்கு கடத்தி வரப்பட்ட 22.5 கிலோ குட்காவுடன் 2 பிடிபட்டனர். அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லையில் போலீசார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா அறிவாலயம் தேனாம்பேட்டை சிக்னல் அருகே பிற்பகல் 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய மதுக்கடை காலையிலேயே திறக்கப்பட்டு சட்ட விரோதமாக மது விற்பனை நடைபெற்ற அவலம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என கூறிய விடியா திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் தங்கள் கட்சி அலுவலகம் அருகிலேயே சட்ட விரோதமாக நடக்கும் மது விற்பனையை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. ராமநாதபுரத்திலிருந்து இலங்கை கடத்தி செல்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2280 கிலோ பீடி இலைகள் பறிமுதல். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவதைப் போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழையால் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த சோளம், நெல் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு பயிர்கள் தரையில் சாய்ந்து வீணான அவலம். ஏக்கருக்கு 40,000ற்கு மேல் செலவு செய்து இருப்பதால் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 22 நாட்கள் வேலைநிறுத்தத்திற்கு பிறகு உறுதியளித்த 15% ஊதிய உயர்வை செயல்படுத்த கோரி 5 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் விசைத்தறி நெசவாளர்கள். மின் கட்டணம், உதிரி பாகங்கள் விலை ஆகியவற்றை உயர்த்தி விசைத்தறி நெசவாளர்கள் வாழ்வை சீரழித்து வரும் திராவிட மாடல் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். 100 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய கௌரவ் சோதனை வெற்றிகரமாக முடிந்ததாக DRDO தகவல். சுகோய் போர் விமானத்திலிருந்து சோதனை நடத்தப்பட்டதாகவும் தகவல்.
தலைநகர் டெல்லியில் புழுதியுடன் சூறாவளி காற்று வீசியதால் விமான சேவை பாதிப்பு. 15 விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு திமுக ஆட்சியில் முதலிடத்தை இழந்து பின்னடைவை சந்தித்துள்ள அவலம். மத்திய அரசின் 26,000 கோடி ஒதுக்கீட்டை பயன்படுத்த தவறியதே காரணம் என்றும், திமுக உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் மேலும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் தகவல். கடந்த மார்ச் மாதத்தில் 14,900 கோடி யூனிட்கள் மின்சாரம் உபயோகிக்கப்பட்ட நிலையில் வரும் காலங்களில் மின்சார தேவை 6.50 முதல் 7.50% அதிகரிக்க வாய்ப்பு. மத்திய மின் அமைச்சகம் எச்சரித்துள்ள நிலையில் விடியா அரசின் மின் வாரியத்துறை என்ன செய்ய போகிறது என மக்கள் கேள்வி. சுயமாகவோ அல்லது அரசின் உதவியுடனோ சூரிய மோட்டார் பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு இனி இலவச மின்சாரம் இல்லை என தமிழ்நாடு மின் விநியோகக் கழகம் அறிவிப்பால் விவசாயிகள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் விவசாயம் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் காவல்துறையின் துன்புறுத்தல் அதிகரித்திருப்பதாக 75க்கும் மேற்பட்ட மனித உரிமை அமைப்புகள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 19 என்கவுண்டர்கள் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் புகார்.